வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் பிரிமிட்டிவ் வார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாலிவுட் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம டைனோசர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்ட் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஸோ இவங்க தான் அந்த டைனோசர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரான்ச்சைஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாலும் இவங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இவங்களுக்கு இப்போ ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல படத்தை இறக்கியிருக்கிறாங்க இந்த பிரிமிட்டிவ் வார் டீம். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு 2015 நம்ம ஜுராசிக் பார்க் எப்படிலாம் இருந்துச்சோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படத்தை நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சில இடங்களில் கண்டிப்பாக சிஜி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்ன, ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கான்செப்ட் இருக்கணும்ல, அதே மாதிரி காப்பி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் யூனிக்காக யோசிச்சிருக்காங்க. கரெக்டாக 1968 வந்து இந்த வியட்நாம் போர் ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இதில் யூஎஸை சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபைடான ஒரு மிஷினுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்கள காணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில சோல்ஜர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்படுறாங்க. அவங்க போகும்போது அந்த காட்டுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தப்பான ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணதுனால 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த டைனாசர் எல்லாமே இப்போ கரண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த டைனாசர்ஸை இந்த சோல்ஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மாதிரி வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேருக்கு 2 டைனாசர் சீனை மட்டும் காமிச்சிக்கிட்டு விடாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சீன்ஸ் காமிச்சிருக்காங்க. விதவிதமான டைனாசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா காமிச்ச விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தோட பட்ஜெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், ஸோ இந்த படத்தில் நடித்த நம்ம கதாநாயகி ஸ்கார்லெட் ஜான்சன் அவங்களோட சம்பளத்தில் பாதி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வந்து ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைனாசரை வச்சு நிறைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே சூப்பராக நல்லா இருந்துச்சு. பட் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2015 வந்த ஜுராசிக் வேர்ல்ட் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி அவுட்புட் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக சிமிலராக தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவங்களோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா இவங்கக்கிட்ட நல்ல ஒரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்பொழுதுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல கதை, ஆனால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த படத்தில் டைனோசர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் போஸ்டர்ஸ் மூலமாக காமிக்காமல் கொஞ்சம் அந்த பார்த்திங்கன்னா இந்த மறைச்சு ஏதோ ஒரு விலங்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெய்லர் கட்லாம் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது டைனோசரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருந்திருக்கும். மேலும் இவங்க தியரட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டைனோசர் எப்படி வந்துச்சுன்னு அதுவுமே நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தபிளான மூவி. விஎஃப்எக்ஸ் மட்டும் வந்து பார்த்தா இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.